சார் ஒரு தொழில் பண்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பொருள் வச்சோம் அப்படின்னா, நல்ல ஒரு வருமானம் அதிகமா இருக்கும். ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னா, எந்த பொருள் சொல்லுவீங்க சார்? பொருள் சொல்கிறதுனாலே நம்ம ஆக்சுவலி பொருளாகன்னு சொன்னோம்னா, நாங்க அந்த மாதிரி பொருள்களை நம்ம கொடுக்கறதுனாலே எந்திரம், தாயத்து இந்த மாதிரி தான் கொடுக்கறது. ஓகே. ம். அது இல்லாம வந்துட்டு சிலவங்க வந்து அந்த வேற ஏதாவது வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் அது கொடுக்கறதில்ல. நம்ம இதில அந்த செல்வம் செழிப்புக்காக நம்ம என்ன கொடுக்கறதுன்னா, ஒரு பிசினஸ் சம்பந்தமா கொடுக்கறதுனாலே, சர்வரக்ஷா வசிய யந்திரம் சொல்லிட்டு, அது ஒரு யந்திரம் இருக்கிறது. அது சைஃபுல்லான்னு அதோட பேரு. அந்த ம். சைஃபுல்லா சொன்னோம்னால் இறைவனோட வாளுன்னு அர்த்தம். ஓகே. ம். அப்ப என்ன ஏதாவது எதிரிகளா இருந்தாலும் சரி, அதை துவம்சம் பண்றதுக்குள்ள இறைவனோட 99 நாமங்களை எழுதி, அதை உருவேத்தி, அது 48 நாள் வந்துட்டு பல குர்ஆனோட வசனங்கள் எல்லாம் படிச்சு, அதுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அது கொடுக்கும்போது, அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல அது புரொடெக்ஷனா இருக்கும். அது வந்துட்டு பல வருஷங்கள், பல ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு அது ஒரு ஓகே. பெரிய ஒரு மூலதனமாவே அவங்களுக்கு மாறும்.